ரொம்ப நாளாக இந்த அக்லோனிமா பிளான்ட்டை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. கிட்டத்தட்ட இந்த மொட்டுக்கள் வந்து 1 மாதம் மேலே ஆயிருக்கும். ஆனால் அந்த மொட்டுக்கள் பூக்கவே இல்லைங்க. மொட்டு வந்ததோட சரி அப்படியே தான் இருக்குது. நானும் ரொம்ப நாளாக நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இப்படியே தான் இருக்குது. ஏன் இதுக்கு பூ வரல அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்திருந்தா கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த பூவை நான் பார்க்கணுன்ற ஆசைக்காகவே என் கிட்டவே வச்சிருக்கணுன்ட்டு வீட்டுக்கு முன்பகுதியில் இருக்கிற ஜன்னலையும் ஷிஃப்ட் பண்ணி வச்சாச்சுங்க. வீட்டுக்கு கீழ்ப்பகுதி தோட்டத்தில் வச்சுருக்க செடிகளெல்லாம் சும்மா வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ரொம்ப நாள் கழித்து இந்த ஃபால்ஸ் டெய்ஸியில் அழகாக எல்லோ கலர் பூ பூத்துருக்குங்க. கோலியஸ் பிளான்ட்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக பீட்ரூட் கலரில் இருக்குது. அதே மாதிரி இந்த முசாண்டா பிளான்ட்லேயும் நிறைய மொட்டுக்கள் வச்சு புதிய பூக்கள் பூத்துருக்கு. செடி வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அடர்த்தியாக இருக்குங்க. மல்லிப்பூ செடி எல்லாத்தையுமே ஒரே லைனில் வச்சு விட்டுட்டேன். எல்லாமே நல்லா அடர்த்தியாக புதிய துளிர்கள் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. காக்கட்டான் மல்லியில் மறுபடியும் மொட்டு வச்சு பூக்கள் வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த ஆரஞ்சு கலர் அடுக்கு செம்பருத்தியில் நிறைய பூச்சிகள் கடிச்சு இலைகள் எல்லாம் ஓட்டையாக இருக்குது. ரொம்ப செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் புழுக்கள் எதுவுமே இல்லை. இது ஒருவேளை வெட்டி கிளியோட வேலையாக தாங்க இருக்கும். ரோஜா செடிகள் எல்லாத்தையும் ஒரே லைனில் வச்சுருக்கேன். புதிய மொட்டுக்கள் வச்சு நிறைய புதிய இளம் துளிர்களும் வந்திருக்குங்க. செடிகள் எல்லாமே நல்லா அழகாக அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் ஒரு லைக் போட்டு விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னோடய சேனலுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.